கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்ப்போம். அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் வக்கீல் எஸ். விஜய் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இதேபோல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாரதிய ஜனதா வக்கீல் ஜி.எஸ். மணியும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த அனைத்து மனுக்களையும் நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சாரியா அடங்கிய அமர்வு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரித்தது. அப்போது தமிழக அரசு தரப்பிலும் விஜய் தரப்பிலும் காரசார விவாதம் நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் வழங்குவதாக இருந்தது. கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.